வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதல் முறை இறுதி மரியாதையை இழக்கின்றாரா முன்னாள் போலீஸ் மா அதிபரான சி.டி. விக்ரமரட்ன. விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான மாதாந்த உதவித்தொகையை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானம். ரயில் என்ஜின்கள் மற்றும் பவர் செட்கள் கடும் வீழ்ச்சி, முடங்கும் அபாயத்தில் இலங்கை ரயில் சேவைகள். வவுனியா மற்றும் மருதமுனையில் நடந்த கோர விபத்துக்கள், போலீஸ் சார்ஜன் மற்றும் அரசு உத்தியோகத்தர் பலி. 25வது நாளை எட்டிய கேப்பாப்பிளவு காணி விடுவிப்பு போராட்டம். அதிக விலைக்கு கீரிச்சம்பா விற்ற பல்பொருள் அங்காடிக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அடுத்தடுத்து கடத்தல், 10 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள ஹொகைனுடன் வெளிநாட்டினர் 2 கைது. பொத்துவில் கடலில் தத்தளித்த மீனவர் கடற்படையினரால் அதிரடியாக மீட்பு, விஜயபாகு கப்பல் சாதனை. யாழ் உட்பட பல மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை, வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர அறிவுறுத்தல். மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட போர் பதற்றம், அமெரிக்கர்களுக்கு அவசர எச்சரிக்கை, ஏவுகணை மற்றும் குண்டுமலை தாக்குதல்களால் அதிரும் நாடுகள். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபரான சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அவரது இந்த துயரமான முடிவிற்கான பின்னணி காரணங்கள் மற்றும் இறுதிச் சடங்கில் போலீஸ் மரியாதை வழங்குவது குறித்த புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதியியல் மற்றும் நீதவான் விசாரணைகளின் மூலம் இது தற்கொலை என்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டால் நடைமுறையில் உள்ள போலீஸ் நெறிமுறைகளின்படி அவரது உடலுக்கு போலீஸ் சீருடை அணிவிக்கவோ அல்லது அதிகாரப்பூர்வ போலீஸ் மரியாதை செலுத்தவோ முடியாது என்று உயர்மட்ட போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை போலீஸ் வரலாற்றில் போலீஸ் மா அதிபராக பதவி வகித்த ஒருவர் இவ்வாறான தவறான முடிவால் உயிரிழந்த முதல் சம்பவம் இதுவாகும். தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் சிறப்பு உத்தரவின் பேரில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மாலபே போலீசார் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சி.டி. விக்ரமரட்னவின் மனைவி, பிள்ளைகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட நபர்களிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ரிவால்வர், கைத்துப்பாக்கி நீதிமன்ற அனுமதியுடன் வரும் திங்கட்கிழமை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே மாலபே தலாகினவில் உள்ள அவரது இல்லத்திற்கு வருகை தந்த நபர்கள் குறித்தும் வீட்டிலுள்ள சிசிடிவி காட்சிகளை மையப்படுத்தியும் போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அவரது பூத உடல் நாளை முதல் புரளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலை ஒன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது. இறுதிச் சடங்குகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மாலை புரளை மயானத்தில் தகனம் செய்யப்படவுள்ளதாக உறவினர்கள் மற்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான மாதாந்த உதவித்தொகையை 2026ஆம் ஆண்டு முதல் அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் திட்ட முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தின் போது இந்த விடயம் ஆராயப்பட்டது. தேசிய கல்வியியல் கல்லூரி ஆசிரியர் மாணவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிப்பது குறித்தும் தற்போதைய மாணவர் காப்புறுதி திட்ட பிரச்சினைகள் தீர்ப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கல்வித்துறையின் டிஜிட்டல் பரிமாற்ற உள்ளிட்ட கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 2027 முதல் 2031ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் 382 பில்லியன் ரூபாய் பெருந்தொகை முதலீட்டை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 20 பாடசாலைகள் மற்றும் கல்வியற் கல்லூரிகளை புனரமைக்க 1.9 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கல்வித்துறையில் நிலவுகின்ற ஆசிரியர், கல்விசாரா ஊழியர் பற்றாக்குறை மற்றும் சம்பள முரண்பாடுகளுக்கு விசேட ஆணைக்குழு ஒன்றின் ஊடாக நிரந்தர தீர்வு காண இணக்கம் காணப்பட்டுள்ளது. ரயில்வே திணைக்களத்தின் வசம் உள்ள ரயில் என்ஜின்கள் மற்றும் ரயில் இயந்திர வலு தொகுதிகள் பெருமளவில் குறைந்துள்ளதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் ரயில் சேவைகளில் கடுமையான நெருக்கடி ஏற்படக்கூடும் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. தற்போதுள்ள ரயில் நேர அட்டவணைக்கு அமைவாக சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த சங்கத்தின் செயலாளர் ஹசன் சாமர சுட்டிக்காட்டியுள்ளார்.
2023ஆம் ஆண்டில் 106 காணப்பட்ட மொத்த என்ஜின்களின் எண்ணிக்கை தற்போது 98 குறைவடைந்துள்ளது. 450 சேவைகளை இயக்க 74 என்ஜின்கள் தேவைப்படும் நிலையில் 2023இல் இயங்கு நிலையில் இருந்த 68 என்ஜின்கள் தற்போது 49 வீழ்ச்சியடைந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் 109 இருந்த பவர் செட்களின் எண்ணிக்கை தற்போது 106 குறைந்துள்ளது. தற்போதைய சேவைகளை வழங்க 88 பவர் செட்கள் தேவைப்படும் நிலையில் 2023இல் இயங்குகின்ற நிலையில் இருந்த 78 பவர் செட்கள் தற்போது 52 குறைவடைந்துள்ளது. இதனால் தற்போது 26 பவர் செட்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகின்றது. இதற்கமைய ஒட்டுமொத்தமாக 2023ஆம் ஆண்டில் 261 காணப்பட்ட ரயில் இயந்திரங்கள் மற்றும் பவர் செட்களின் மொத்த எண்ணிக்கையிலிருந்து 19 பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது அதன் மொத்த இருப்பு 242 வீழ்ச்சியடைந்துள்ளது. ரயில் பயணிகள் எதிர்கொள்ளவிருக்கின்ற இந்த பாரிய நெருக்கடிகளுக்கு தீர்வு காண அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் வவுனியா மற்றும் மருதமுனை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து இடம்பெற்ற இருவேறு வீதி விபத்துகளில் போலீஸ் சார்ஜன் ஒருவரும் இளம் அரசு உத்தியோகத்தர் ஒருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். வவுனியா A9 வீதியில் வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகாமையில் நேற்று நள்ளிரவு கோர விபத்து ஒன்று சம்பவித்துள்ளது. வவுனியாவிலிருந்து இரட்டை பெரியகுளம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியில் தரைத்து நின்ற டிப்பர் வாகனத்தின் பின்புறத்தில் பலமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற 46 வயதுடைய போலீஸ் சார்ஜன் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தார். வவுனியா போக்குவரத்து போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி மருதமுனை எரிபொருள் நிலையத்திற்கு அருகாமையில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் முகாமைத்து உதவியாளராக பணியாற்றி 36 வயது நபர் மோட்டார் சைக்கிளில் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது கதிர்காமம் நோக்கி சென்ற பேருந்துடன் மோதி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மரண விசாரணை அதிகாரி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியின் உடற்கூற்று பரிசோதனைகளின் அறிக்கையின்படி விபத்தினால் ஏற்பட்ட பலத்த தலைக்காயமே மரணத்திற்கு காரணம் என்று உறுதி செய்யப்பட்டது. திருமணமான 18 மாதங்களில் உயிரிழந்த இவரது சடலம் பாண்டிருப்பு இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. விபத்து குறித்து பெரிய நீலாவணை போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபிலவில் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழுள்ள தங்களது பூர்வீக காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் 2வது கட்ட தொடர் கவனீர்ப்பு போராட்டம் இன்று 25வது நாளை எட்டியுள்ளது. இன்றைய போராட்ட களத்திற்கு நேரடியாக சென்ற கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அவர்களுடன் இணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்திலும் பங்கேற்றார். கேப்பாப்பிலவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தங்களது சொந்த நிலங்களை இழந்துள்ளதால் குடியுறவோ அல்லது விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவோ முடியாமல் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நீண்ட காலமாக அமைதியான ஜனநாயக வழிமுறைகளில் போராடியும் இதுவரையில் நிரந்தரமான தீர்வு எட்டப்படாத நிலையிலேயே மக்கள் இந்த 2வது கட்ட தொடர் போராட்டத்தை ஆரம்பித்து 25வது நாளாக தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை மீறி அதிக விலைக்கு கீரி சம்பா அரிசியை விற்பனை செய்த பேருவெல்லாவில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு களுத்துறை நீதவான் நீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. நுகர்வோர் விவகார ஆணையத்தின் களுத்துறை மாவட்ட புலனாய்வு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த மோசடி கண்டறியப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரசாங்க அரசிதழின்படி 1 கிலோகிராம் கீரிச்சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாவாகும். ஆனால் குறித்த பல்பொருள் அங்காடியில் 1 கிலோ அரிசி 355 ரூபாய் வீதமும் சட்டவரம்பை மீறி மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டது. சோதனையின் போது 1775 விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ அரிசி பொட்டலங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். ஜூலை 17 அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அங்காடி தரப்பினர் நுகர்வோர் விவகார ஆணைய சட்டத்தை மீறிய குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் இந்த பாரிய அபராதத்தை விதித்துள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனைகளில் இலங்கைக்குள் கொக்கைன் கடத்த முயன்ற மலேசிய வாலிபர் மற்றும் அங்கோலா பெண்ணொருவர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து துபாய் வழியாக இன்று காலை கட்டுநாயக்கா வந்திறங்கிய 23 வயதுடைய மலேசிய வாலிபர் ஒருவர் எந்தவிதமான பொருட்களும் பிரகடனப்படுத்த அவசியமற்ற
பசுமை வழி ஊடாக வெளியேற முயன்றபோது கைது செய்யப்பட்டார். அவரது பயணப் பொதிகளை சோதனையிட்ட போது 3 சாக்லேட் டப்பாக்களுக்குள் 92 கேப்சூல் மாத்திரைகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 816 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 9 கோடி 8 லட்சம் ரூபாவாகும். மலேசிய ரிங்கிட் 10,000 பணத்திற்காக இவர் இந்த கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதேவேளை மற்றொரு சம்பவத்தில் அங்கோலாவிலிருந்து எதியோப்பியா மற்றும் கட்டார் வழியாக இலங்கை வந்த 54 வயதான அங்கோலா பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். விமான நிலைய முனையத்தில் அவர் சக்கர நாற்காலியில் சந்தேகத்திற்கிடமாக சென்றபோது சுங்க அதிகாரிகள் அவரை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவரிடமிருந்து 10 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 237 கிராம் கொக்கைன் அடங்கிய 14 உருண்டைகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் பல போதைப்பொருள் உருண்டைகளை தான் விழுங்கியுள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கிழக்கே சுமார் 15 கடல் மைல் தொலைவில் உள்ள பொத்துவில் கடற்பரப்பில் மோசமான வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்த உள்நாட்டு மீனவர் ஒருவர் இலங்கை கடற்படையினரால் அதிரடியாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். பொத்துவில் கடலில் மீன்பிடி படகு ஒன்று அனர்த்தத்துக்குள்ளாகி இருப்பது குறித்து கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு அவசர தகவல் கிடைத்துள்ளது. இந்த அறிவித்தலுக்கு அமைய நிலவிய மிக மோசமான வானிலையையும் பொருட்படுத்தாது 2026 ஜூலை 17ஆம் தேதி இலங்கை கடற்படையின் விஜயபாகு கப்பல் மற்றும் மேலதிக கடற்படை படகுகள் களமிறக்கப்பட்டு விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த குறித்த மீனவர் அவரது படகிலிருந்த கடற்படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டு விஜயபாகு கப்பலிலேயே அவருக்கு உடனடி முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. சிகிச்சைகளின் பின்னர் அவர் மிக விரைவாக கரைக்கு கொண்டுவரப்பட்டு மேலதிகமாக அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இலங்கைக்கு சொந்தமான கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு வலயத்திற்குள் ஆபத்தில் சிக்கியிருக்கும் மீனவ சமூகத்தினரை பாதுகாப்பதற்காக இவ்வாறான உடனடி மீட்பு நடவடிக்கைகளை எடுக்க இலங்கை கடற்படை எப்போதும் தயார் நிலையில் உள்ளதாக கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கிழக்கு மாகாணம் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்று கடுமையான வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு விடுவிக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கையில் பகல் நேரங்களில் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படுகின்ற வெப்பநிலையான வெப்ப குறியீடு சாதாரண அளவை விட அதிகரித்து எச்சரிக்கை நிலை வரையில் உயர்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் வெயில் இருப்பது மற்றும் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உடலில் கடுமையான சோர்வை உண்டாக்கும். அத்துடன் தொடர்ந்தும் அதீத உடல் உழைப்பில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. போதிய அளவு நீர் மற்றும் திரவ உணவுகளை தொடர்ந்தும் உட்கொண்டு உடலை எப்போதும் நீர்ச்சத்துடன் வைத்திருக்க வேண்டும் என்றும் மதியம் மற்றும் மாலை நேரங்களிலேயே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்தவரையில் நேரடி சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதீத உடல் உழைப்பு தேவைப்படும் கடினமான வெளிப்புற செயல்பாடுகளை பகலின் வெப்பமான வேலைகளில் குறைத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நேரடி போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதை அடுத்து அங்கு வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் தனது நாட்டு குடிமக்களுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அவசர பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறும் விமான அட்டவணைகளை மறுபரிசீலனை செய்யுமாறும் அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் அமைதி ஒப்பந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருதரப்பும் தீவிர தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக 7வது இரவாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு பாரிய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களை பயன்படுத்தி ஈரானின் கண்காணிப்பு தளங்கள், நிலத்தடி ஆயுத கிடங்குகள் மற்றும் இராணுவ உட்கட்டமைப்புகள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. லார், ஐஸ்க், ஸ்ரிக், புஷேர், ஃபந்தராபாஸ், கெஷம் தீவு, ஹவாஸ், யாஸ் மற்றும் ஹோராமாபாத் ஆகிய நகரங்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஹார்மோஸ் ஜலசந்தியொட்டியுள்ள பகுதியில் 3 பேர் பலியாகி இருப்பதுடன் 8 பேர் காயமடைந்தனர். குவைத்திலிருந்து ஏவப்பட்ட அமெரிக்க ஏவுகணைகளினாலேயே ஹோரமாத் நகரில் பெரும் வெடிப்புச் சத்தங்கள் நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும்
குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அண்டை நாடுகளில் அவசர எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. அதே நேரம் ஹோர்மூஸ் ஜலசந்தியில் 2 எண்ணெய் கப்பல்கள் கன்னி வழிகளில் மோதி வெடித்ததாக ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்ட தகவலை அமெரிக்கா மறுத்துள்ளதுடன் அது அப்பட்டமான பொய் என்று கூறியுள்ளது. இன்று அதிகாலை ஜோர்டானின் வான்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த ஈரானிய ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறைத்து அளித்துள்ளதாக ஜோர்டான் ராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இறையாண்மை பாதுகாக்கும் தற்காப்பு நடவடிக்கையாக இது அமைந்ததாகவும் இதனால் எந்தவிதமான உயிரிழப்பு அல்லது பொருட்சேதமும் ஏற்படவில்லை என்றும் ஜோர்டான் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். ஜாழ் புங்குடுதீவு 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் 12ஆம் வட்டாரத்தை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் சச்சிதானந்தன் அவர்கள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று ஆஸ்திரேலியாவில் காலமானார். ஜாழ் வட்டுக்கோட்டை கலைநகரை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி பரந்தன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்கள் 10/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். ஜாழ் காரிநகர் களபூமி சத்திரந்தையை பிறப்பிடமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னையா கந்தசாமி அவர்கள் 16/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். ஜாழ் மண்டதீவு 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொக்குவில் தலையாளியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருஷ்ணானந்தன் சுந்தரேஸ்வரி அவர்கள் 17/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page-ஐ பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.